அகண்ட பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்கள் அமைதியாக காத்திருக்கின்றன. அவர்களை தாயார் தேர்ந்தெடுத்தார். அவர்களின் ஆசீர்வாதத்தால் அந்த 2 நட்சத்திரங்கள் விழித்தெழுந்தன. பரிசுத்தமான ஒளி வீசும் தெய்வீகமான பயணத்துக்கு தயார். பூமிக்கு இறங்குவதற்கு முன் வழி தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லா தடைகளையும் நீக்கும் ஸ்ரீ கணபதி அவர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லா தடைகளும் நீக்கப்பட்டன. அமைதியிலிருந்து சக்தி உண்டாகியது. சிவன் தனது சாந்தி, பலம் மற்றும் உலக சக்தியை அளித்தார். தர்மத்தை காப்பவன், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் அளிப்பவனான ஸ்ரீனிவாசின் கிருபையால் அவர்கள் வாழ்க்கை பயணத்துக்கு தயார். தேவர்களின் ஆசீர்வாதத்துக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் வாழ்க்கை வடிவில் பூமியில் இறங்கின. தந்தையாரின் பெயர் ரவியேன்ஸ்குமார், தாயாரின் பெயர் லாவண்யா. தாயாரின் அன்பு, தந்தையாரின் பலமும் ஒன்று சேர்ந்த போது திவ்யக்ஷன் என்ற பெயர் உருவாகிறது. அவை தாயாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அந்த நட்சத்திரங்கள் இப்போது இந்த பெயரில் விழித்தெழுந்துள்ளன. தாயாரின் ஆசீர்வாதத்தாலும், ஸ்ரீ கணபதியின் பாதுகாப்பாலும், சிவபெருமானின் சக்தியாலும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் அருளாலும் மற்றும் தந்தை தாயாரின் அன்பாலும் பிறந்திருக்கிறார். திவ்யக்ஷன் குமார்.